ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 63ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை தேவரீர் எங்கள் பிதாவாய் இருக்கிறீர், ஆபிரகாம் எங்களை அறியான், இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல. கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாய் இருக்கிறீர். இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். இன்னைக்கு இந்த நாமத்தை குறித்த வெளிப்பாடு நிச்சயம் உங்க மனக்கண்களை நிச்சயம் திறக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு சுத்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்கள் பெற்றீர்கள். ஆமென். நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிற ஒரு மிகப்பெரிய நாமம் என்ன தெரியுமா? அப்பா பிதாவே என்கிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். நல்ல இந்த விசேஷித்த ஒரு நாமத்துக்காக ஆண்டவர் நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். நீங்க எபிரேயர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, எபிரேயருக்கு எழுதின நிருபம் பூர்வ காலங்களில் பங்கு பங்காக வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். ஆமென். எப்படி அவர் திருவுளம் பற்றினார் தெரியுமா? இப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தம்மை எப்படி வெளிப்படுத்தினார் அப்படின்னா, சர்வ வல்லமை உள்ள தேவனாக. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, கிரியேட்டர் எலோஹிம் என்கிற நாமத்துல தன்னை அவர் வெளிப்படுத்தினார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல யாவே எலோஹிம், அதாவது உடன்படிக்கையின் தேவன். மனுஷன் ஆண்டவர் உண்டாக்குனாரோ அப்பே உடன்படிக்கையின் தேவனாக தம்மை வெளிப்படுத்தினார். ஆபிரகாமுக்கு தன்னை சர்வ வல்லமையுள்ள தேவனாக கர்த்தர் வெளிப்படுத்தினார். இப்படி பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசிகளுக்கும் எல்லா பரிசுத்தவான்களுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? தம்மை ஒவ்வொரு நாமங்களிலே தம்மை வெளிப்படுத்தினார். ஆமென். அதுக்கு 2ஆம் வசனம் எபிரேயர், அதே 2ஆம் வசனம் சோத்திரம், அது எபிரேயர் 1:2. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவலம் பற்றினார். ஆண்டவர் நம்மள்ட்ட 2 விதமா பேசுவார். ஒன்னு தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசியிருக்கிறார், இரண்டாவது குமாரன் மூலமாய் தம்மை திருவலம் பற்றினார். எப்படி திருவலம் பற்றினார் தெரியுமா? தன்னை பிதாவாக வெளிப்படுத்த இயேசு கிறிஸ்து தாமே இந்த பூமிக்கு கடந்து வந்தார். அவர் அப்பா பிதா என்று கூப்பிட பண்ணுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு எந்த தீர்க்கதரிசிகளாலையும் அதை நம்ம கற்றுக் கொடுக்க முடியாது. ஆபிரகாமுக்கு அதை வெளிப்படுத்தல, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கு அதை வெளிப்படுத்தல, எந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் இந்த வெளிப்பாடு ஆண்டவர் கொடுக்கல. சோ இந்த வெளிப்பாடை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறதற்கு அவர் தம்முடைய குமாரனையே இந்த பூமிக்கு கர்த்தர் அனுப்பினார். ஆமென். அல்லேலூயா. குமாரன் அல்லாமல் இந்த வெளிப்பாடை நமக்கு யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. இதை நீங்க எங்கே நல்லா புரிஞ்சுக்கணும்னா, யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 6. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்த எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். ஆமென். ரொம்ப ஆண்டவர் அழகா சொல்லியிருக்காரு பாருங்களேன். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்த எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அது என்ன நாமம்? அப்பா பிதாவே என்கிற நாமம். ஆமென். அப்படியானால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான ஒரு காரணம், அவர் அப்பா பிதாவே என்கிற அந்த மேலான நாமத்தை நமக்கு வெளிப்படுத்தவே இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு காலை வேளையில பிரியமானவர்களே, நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலையில கடந்து போய் கொண்டிருக்கலாம், ஆனால் இன்னைக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அவர் நமக்கு நல்ல தகப்பனாக இருக்கிறார். அவர் நமக்கு அப்பா பிதாவாக கூட இருந்து நம்மை வழிநடத்த சுத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இதை நீங்க இன்னொரு இடத்துல கூட தெளிவா அறிஞ்சு கொள்ளணும்னா, மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அவர் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீஷர்கள்ட்ட கேட்டாங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, ஜனங்கள் எல்லாரும் என்னை யாருன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஒருத்தவங்க சொல்றாங்க, ஒருத்தர் தீர்க்கதரிசிங்கிறாங்க, ஒருத்தவங்க ஒவ்வொரு விதமா சொல்றாங்க ஆண்டவரே. அப்ப ஏசப்பா சீசர்களை பார்த்து கேட்கிறாரு, அப்படின்னா நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க? அதுக்கு பேதுரு உடனே சொல்றான், 16ஆம் வசனம், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த வெளிப்பாட மாம்சமும் இரத்தமும் உனக்கு கொடுக்கவில்லை, பிதாவின் ஆவியானவரே உனக்கு தந்தருளி இருக்கிறார். அல்லேலூயா. அப்பா பிதாவே என்கிற வெளிப்பாடு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவலேஷன். ஆமென். அந்த மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 11:27. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான்,
குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாம் நிச்சயமாவே பாக்கியம் பெற்றவர்கள். ஏன் தெரியுமா? நமக்கெல்லாம் ஆண்டவர் அந்த வெளிப்பாடை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த வசனத்தை சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கலாம். எந்த காரியத்துல நமக்கு இளைப்பாறுதல் இல்லை, நீங்க மாத்திரம் இந்த வெளிப்பாட்டுக்குள்ள வந்துருங்க. அவர் அப்பா பிதாவாய் நமக்கு கூட இருக்கிறார் அப்படிங்கிற அந்த வெளிப்பாடு, அந்த குமாரனுடைய ஆவி நமக்குள்ள வந்துட்டா போதும், நிச்சயமாகவே நமக்கு ஒரு மிகப்பெரிய இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்படியானால் பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் 3 காரியங்கள் அவரை அப்பா பிதாவாக நாம் அறிந்து கொள்வதன் மூலமாய் நமக்கு 3 நன்மைகள் கிடைக்குது. என்ன நன்மைகள் தெரியுமா? முதல் காரியம், நமக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை கர்த்தர் இந்த பூமியில தர்றார். அல்லேலூயா. என்ன அடையாளம்? நீங்க வேதத்துல ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுத்தல் விஷயம் வாசிச்சீங்கன்னா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரையும் வேதம் எப்படி அறிமுகப்படுத்தும்னா அவங்க தகப்பன் பேரை சொல்லி தான் அறிமுகப்படுத்தும். இப்போ உதாரணத்துக்கு ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக். ஈசாக்குக்கு யார் அடையாளம்? அவன் தகப்பன் தான் அடையாளம். யாக்கோபுக்கு யார் அடையாளம்? அவன் தகப்பன் தான் அடையாளம். வேதத்தில் எந்த பரிசுத்தவான் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் வேதத்தில் மாத்திரமல்ல, இந்த பூமியில் இப்போ நமக்கு வாழ்கிறோம், இப்போ எனக்கு யார் அடையாளம்? என்னுடைய தகப்பனார். அது மாதிரி இந்த பூமியில் நம்ம வாழ்கிற எந்த ஒரு மனிதனும் அவருடைய தகப்பனார் தான் அவங்களுக்கு என்னவா இருக்கிறாங்க? ஒரு அடையாளமாக இருக்கிறார்கள். ஆமென். அதைத்தான் கலாத்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தோட நீங்க வாசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். கலாத்தியர் 4:6. ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அவர் என்ன பண்ணியிருக்கிறாராம்? முதல் காரியம், தி ஐடென்டிட்டி, நமக்கான ஒரு அடையாளத்தை கர்த்தர் இந்த பூமியில தர்றாரு. அல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்க எதுக்கு வேணா அடிமைகளா இருந்திருக்கலாம். இனிமேல் நீங்கள் அடிமைகள் அல்ல, நீங்கள் அவருடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். பாவத்துக்கு அடிமையா இருந்திருக்கலாம், பிசாசுக்கு அடிமையா இருந்திருக்கலாம், இந்த உலகத்துக்கு அடிமையா இருந்திருக்கலாம். ஆனால் எப்ப இந்த அப்பா பிதாவே என்கிற வெளிப்பாடுக்குள்ள நம்ம வந்துட்டோமோ அப்பவே நீங்களும் நானும் ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நமக்கென்று ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை கர்த்தர் இந்த பூமியிலே தருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த அடையாளத்தை யாராலையும் மாற்ற முடியாது. ஏன்னா இந்த அடையாளம் இரத்தத்தினால் வந்த அடையாளம், இயேசுவின் இரத்தத்தினால் நாம் பெற்றுக்கொண்ட அடையாளம். இரத்தத்தினால் வந்த அடையாளத்தை யாராலையும் மாற்றவே முடியாது. இன்னைக்கு காலையில முதல் காரியம், இந்த அப்பா பிதாவே என்கிற வெளிப்பாடு நமக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை தருகிறது. இரண்டாவது, இந்த அப்பா பிதாவே என்கிற வெளிப்பாடு நமக்கு எதை தருகிறது? நமக்கு ஒரு நித்திய வீட்டை நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறது. அல்லேலூயா. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்போ நான் இந்த ப்ரேயர் முடிஞ்சோடனே என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு தான் நான் போகிறேன், இதுதானே? இப்போ அவங்கவுங்க என்ன பண்ணுவீங்க? உங்கள் வீட்டுக்கு. அதை நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, உங்கள் அப்பா வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, அப்படி தானே? அதுபோல் இந்த பூமியில் உங்களுக்கென்று, உங்கள் பிள்ளைகளுக்கென்று நீங்கள் ஒரு தகப்பன் வீடு இருக்கிறது. இந்த தேவாலயமும் நமக்கு எப்படிப்பட்ட தேவாலயம்? இது ஒரு தகப்பனுடைய வீடு. அல்லேலூயா. அதே போல தான் ஆண்டவர் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நான் போய் உங்களுக்கென்று ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்துகிறேன். ஆமென். ஒரு வல்லமையான ஒரு தேவ மனுஷன் சொன்னாராம், நான் சாகும்போது ஒன்னே ஒன்று என் கல்லறையில் எழுதி வைங்க, கான் ஹோம், அவர் பரலோக வீட்டுக்கு சென்று விட்டார், இதை மாத்திரம் என் கல்லறையில் எழுதி வைங்க, வேற எதையும் எழுதாதீங்கன்னு சொன்னார். அந்த வசனத்தை வாசிங்க. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாது இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். அவர் அப்பா பிதாவே என்கிற வெளிப்பாடு நமக்கு இரண்டாவது என்ன ஆசீர்வாதத்தை தருகிறது என்றால், நமக்கு ஒரு நித்திய வீட்டை பரலோகத்தில் நமக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆமென். நம்ம எல்லாரும் இந்த பூமிக்குரிய கூடாரத்தை விட்டு போகும் பொழுது நம்முடைய அப்பா வீட்டுக்கு, அதாவது பரலோக தகப்பனுடைய வீட்டுக்கு நம்ம எல்லாரும் போகிறோம். ஆமென். இந்த வெளிப்பாடு நமக்குள்ள இருக்கணும். அப்போ முதல் காரியம் ஐடென்டிட்டி, ரெண்டாவது காரியம் ஹோம்,
நம்ம எல்லாருக்கும் ஒரு வீடு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது, பரலோக வீடு. கடைசியாக மூணாவது ஒன்றை நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த வெளிப்பாடு நமக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை தருகிறது. அல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் எதற்காக கவலைப்படாதீங்க, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் அவைகளையும் உங்கள் பரமபிதா. எப்படி சொல்றாரு பாருங்களேன், ஏன் பரமபிதான்னு சொல்லல, உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். ஆமென். இப்ப என்ன சொல்ல வர்றாரு, அவர் உங்கள் பிதா, உங்களுக்கு அவர் நலமானதை தருவார். அதே 32ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்கள் பிதா உங்கள் உங்களுக்கு வேண்டியவங்களை உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. எவனாவது தன் பிள்ளை அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானா? மத்தேயு 7:11 வாசிக்கிறோம், பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது அவர் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. அப்ப அப்பா பிதாவே என்கிற வெளிப்பாடு நமக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை நமக்கு தருகிறது. ஆமென். இந்த காலை நேரத்திலும் இந்த வெளிப்பாடுக்குள்ள நம்ம வருவோம். ஐடென்டிட்டி, ஹோம் அண்ட் செக்யூரிட்டி. கர்த்தர் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பையும் அடையாளத்தையும் சோத்திரம் நமக்கு ஒரு நித்திய வீட்டையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். எல்லாரும் நம் எழுமி நின்று, ஆண்டவரே எசப்பா, நாங்கள் ரோமர் புஸ்தகத்தில் வாசித்தபடி 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாங்கள் வாசித்தபடி, ஆண்டவரே அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்கள் மேல நீர் வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திர. எல்லாரும் சொல்லுவோம், அப்பா பிதாவே. சொல்லுங்க, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்கள் மேல நீங்க வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்க திரும்பவும் பயப்படுகிறதற்காக தகப்பனே இந்த ஆவியை நாங்க பெற்றுக்கொள்ளல. தகப்பனே, நாங்கள் விடுதலையோடு கூப்பிடுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் விடுதலையோட சொல்லுகிறோம், பூர்வ முதலாய் தகப்பனே உமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நாமம் பிதா என்கிற நாமம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா தகப்பனே, பழைய ஏற்பாட்டுல எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தாத ஒரு மிகப்பெரிய ரகசியம் தகப்பனே எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் இந்த நாள் எங்களை தாழ்த்தி கூடி செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. ஆமென்.